அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மிக ஆர்ப்பாட்டமில்லாத, மிக பிரம்மாண்டம் இல்லாத, மிக அமைதியான முறையில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றது கொழும்பு காளிமுகத்திடலில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்தில். ஜனாதிபதியாக அனுர பதவியேற்பு எளிமையான முறையில் நிகழ்வு, வெளிநாட்டு தூதுவர்களும் ராஜதந்திரிகளும் பங்கேற்பு என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய முன்னிலையில் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சத்திய பிரமாணத்தை தொடர்ந்து முப்படை தளபதிகள் புடைசூழ நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விசேட உரையாற்றினார். தனது ஆட்சியில் ஜனநாயகத்தை சிறந்த முறையில் பாதுகாப்பதாகவும் அவர் வாக்குறுதியளித்தார். ஜனாதிபதி தேர்தலில் 42.31% வாக்குகளை பெற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அனுரகுமார திசாநாயக்கவின் பதவி பிரமாண நிகழ்வு மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றதாக வீரகேசரி பத்திரிகையிலே நாங்கள் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்வில் வெளிநாட்டு தூதுவர்கள், துறைசார் நிபுணர்கள், தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் மிகவும் குறைந்த அளவிலானவர்களே கலந்து கொண்டிருந்தனர். காலை 10:05 மணியளவில் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி பதவியின் பொறுப்புகள் மற்றும் கடமைகளை இலங்கை குடியரசின் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்திற்கு இயைவாக நேர்மையான முறையில் நிறைவேற்றுவேன் எனவும் இலங்கை மக்களுக்கு அவர் உறுதியளித்திருந்தார். அதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் பதவியேற்பு தொடர்பான படங்களும் புகைப்படங்களும் வெளியாகியிருக்கிறது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அந்த சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஒரு தனி படம் இருக்கிறது, அதையும் நாம் பார்க்கலாம் திரையில். அதே போன்று படத்தொகுப்புகளும் காணப்படுகின்றது. ஒரு படத்தொகுப்பு, இதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததையும் மத தலைவர்களின் ஆசீர்வாதத்தை ஜனாதிபதி பெற்றதையும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட ராஜதந்திரிகள், மத தலைவர்கள் உட்பட்டோரையும் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதி முப்படை தளபதிகள் வரவேற்றதையும் முப்படை தளபதிகளை அவர் சந்தித்து கலந்துரையாடியதையும் படத்தில் காணலாம் என்றும் அந்த செய்தி தொடரும். பதவியேற்றதன் பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரை நிகழ்த்தினார். அப்போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். நான் இந்திரலோகத்திலிருந்து வந்த ஒரு மந்திரவாதி அல்ல, நான் ஒரு மேஜிக் வித்தகன் அல்ல, அல்லது நான் ஒரு மேஜிக்காரன் அல்ல. ஒரே நாளிலோ ஒரே வாரத்திலோ இந்த நாட்டை உடனடியாக மாற்ற முடியாது, அதற்கு காலம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஜனாதிபதி கூறினார். எனக்கு தெரிந்தவை சில இருக்கின்றது, எனக்கு தெரியாதவையும் சில இருக்கின்றது. எனக்கு தெரிந்தவையை வைத்து நான் தெரியாதவையையும் கற்றுக்கொண்டு நான் உங்களோடு சேர்ந்து நகர்ந்து செல்ல விரும்புகின்றேன், இந்த நாட்டை கொண்டு செல்ல விரும்புகின்றேன். அதே நேரத்தில் எனக்கு வாக்களிக்காதவர்கள், எனக்கு வாக்களிக்காத பகுதியினர், எனக்கு வாக்களிக்காத தரப்பினர் ஏன் வாக்களிக்கவில்லை என்பதை பற்றியும் நான் ஆராய்வேன். எனவே எனக்கு வாக்களித்தோர், எனக்கு வாக்களிக்காதோர் ஆகிய 2 தரப்பினரையும் சேர்த்து கொண்டு நான் பயணிக்க தயாராக இருக்கின்றேன். உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டும் என்று மிகவும்
அமைதியான முறையிலும் மிகவும் யோசித்து ஜனாதிபதி பேசினார். பல ஜனாதிபதிகள் பதவியேற்கும் போது சிலர் அந்த உரையை எழுதி வைத்து பேசுவார்கள், அதை பார்த்து பேசுவார்கள். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க தன் மனதில் வந்த விடயங்களை மிக அழகாகவும் கச்சிதமாகவும் தெரிவித்திருந்தார். இது எப்படியோ அவரை 56,34,915 பேர் அவரை நம்பியிருக்கின்றார்கள். எனவே ஏனையோர் அவரை நம்பவில்லை என்று நான் கூற வரவில்லை. நம்பாதவர்களையும் நம்ப வைக்கும் விதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நிச்சயமாக செயற்படுவார் என்று எதிர்பார்ப்போம். பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவேன், சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிபாகத்தையும் மதிக்கிறேன். தேர்தலை நடத்துவதும் அரச தலைவரை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகம் அல்ல. எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன். அவசியமான தீர்மானங்களை மேற்கொள்ள ஒருபோதும் தயங்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். சவால்மிக்க பொருளாதார சூழலை கொண்ட நாட்டையே பொறுப்பேற்றுள்ளேன். என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவேன். அதனை செய்து இந்த சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன். நாடு என்ற ரீதியில் எம்மால் தனித்து செயற்பட முடியாது. நாம் அனைத்து நாடுகளுடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் பயணிப்போம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு நாடே கிடைக்கப் பெற்றுள்ளது. எமது அரசியலில் இதைவிட பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய மக்கள் பாரிய அளவில் எதிர்பார்க்கின்ற சாதகமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் தேவை நிலவுகிறது. நாங்கள் அதற்காக அர்ப்பணிப்புடன் செய்ய தயார். நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன, அறியாத விடயங்களும் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றலை கொண்டு அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிக சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும். நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு உள்ளது. இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயலாற்றுவதற்காக என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை நான் முறைப்படி செய்வேன். அதனை இந்த சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்தார். தமுத்தேகம என்ற ஊரிலே நில அளவையாளர் தந்தை, அவரது தந்தை நில உதவி நில அளவையாளர், அவரது குடும்பத்திலே இரண்டாவதாக பிறந்த மகன் இன்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார். இலங்கை வரலாற்றில் முதலாவது இடதுசாரி ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சரி, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஜனாதிபதி நேற்றைய தினம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய தியவடன நிலைமையை சந்தித்து அதற்கு பிறகு அங்கு பூஜை வழிபாடுகளை முடித்து கொண்டு அதற்கு பிறகு அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மாநாயக்க தேரர்களிடம் ஆசி பெற்று அதற்கு பிறகு கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அங்கு பூஜை வழிபாடுகளை முடித்து கொண்டு அதே போன்று பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு பூஜை வழிபாடுகளை முடித்து கொண்டு நேற்றைய தினமே அவர் கொழும்பு பேராயர் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகையையும் நேற்றைய தினமே சந்தித்து அவருடைய ஆசையையும் பெற்றுக்கொண்டார். அந்த படமும் வெளியாகி இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகை. நேற்றைய தினம் வெளியாகிய அந்த படத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற சமய வழிபாடுகளில் மத வழிபாடுகளில் கலந்து கொண்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மாலை கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். இவரை தலதா மாளிகை தியவடன நிலைமை நிலாங்கதேல பண்டார வரவேற்று மலர் தட்டு வழங்கினார். ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கண்டி அஸ்கிரிய பீடத்துக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு ஆசி பெற்றதுடன் கண்டி நகரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாட்டிலும் கலந்து கொண்டார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியின் முதலாவது நியமனம் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் முதலாவது கையொப்பம் அவரது பதவி பிரமாணமாக இருந்தாலும் அவர் நியமித்த முதலாவது நியமனமாக நேற்றைய தினம் அவருக்கான ஜனாதிபதி செயலாளரை நியமித்தார்.
ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனாத் நியமனம். ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனாத் குமநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். அபிவிருத்தி, பொருளாதாரம், சுங்கம், நவீனமயப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளில் நந்திக சனாத் தேர்ச்சி பெற்றவர். ஏற்கனவே சுங்க திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளராக கடமை புரிந்தவர் நந்திக சனாத் அவர்கள். அதே நேரத்தில் ஜனாதிபதியின் செயலாளராக பதவி வகித்தார். பதவியை நேற்று பெற்றுக்கொண்டார் புதிய ஜனாதிபதியின் செயலாளராக. அதே போன்று ஏற்கனவே ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக பதவி வகித்த எஸ்பி ஏகநாயக்க நேற்று திங்கட்கிழமை பதவி விலகினார். இவர் இலங்கை நிர்வாக சபையின் மூத்த உறுப்பினராவார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரி, பாதுகாப்பு செயலாளராக ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளராக ரவி செனிவிரத்ன நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ரவி செனிவிரத்ன உங்களுக்கு தெரியும், சிஐடியின் பிரதான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர். முன்னாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடமைகளை பொறுப்பேற்றதும் பல்வேறு முக்கிய பதவிகளில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார். அதன்படி பாதுகாப்பு செயலாளராக ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக முன்னாள் சிஐடி பிரதானி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனிவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போன்று நேற்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றார் பொதுமக்கள் அமைச்சின் செயலாளர். அந்த படமும் வெளியாகி இருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் RP செனிவிரட்ன நேற்று திங்கட்கிழமை கடமைகளை பொறுப்பேற்றார். நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க நேற்று காலை பிரதம நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனாத் குமநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஓய்வு நிலை செனிவிரத்னமும், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு நிலை சம்பத் குயகொன்னாவும், ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராக கே ஆனந்த விஜயபால ஆகியோரும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டனர். சரி, அப்படி என்றால் அமைச்சரவை எப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொள்ளும்? நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியமான உறுப்பினர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தியில் தற்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 மாத்திரமே. ஒருவர் வர இருக்கிறார், அதாவது ஒரு இடம் காலியாக இருக்கின்றது. காரணம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி பதவியை பொறுப்பெடுத்ததால் அவரது ஆசனம் காலியாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதியின் ஆசனத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான வாக்குகளை பெற்ற லக்ஷ்மன் நிபுணாராச்சி அந்த இடத்திற்கு வெற்றிடத்திற்கு வர இருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களான அரிணி அமரசூரிய மற்றும் விஜித் ஏரத் ஆகியோருக்கும் அதே போன்று புதிய அமைச்சரவை 4 பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்பட இருக்கின்றது. காரணம், வெளியிலிருந்து யாரும் அமைச்சர்களையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களையோ உள்ளிருக்க முடியாது. ஆகவே தான் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 ஜனாதிபதியோடு சேர்ந்து 4 பேர் கொண்ட அமைச்சரவை விரைவில் அமைக்கப்படும் என்று சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அருணி அமரசூரிய தெரிவித்தார். சில நேரங்களில் அருணி அமரசூரியவிடம் நேற்றைய தினம் கேட்கப்படுகின்றது, அடுத்த பிரதமர் நீங்கள் தானே என்று கேட்டதற்கு அதற்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, காலம் இருக்கின்றது, இப்பொழுது தானே நாங்கள் களம் இறங்கி இருக்கின்றோம், எல்லாம் படிப்படியாக நடக்கும் என்று அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். சரி, 4 அமைச்சர்களுடன் அமைச்சரவை கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவிப்பு. 4 அமைச்சுக்களை உள்ளடக்கிய அமைச்சரவை ஸ்தாபிக்கப்படும். ஓரிரு நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்படும். ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்தார். காபந்து அரசாங்கம் தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாரம்பரியமான அரசியல் கொள்கையுடைய 2 அரச தலைவர்களை புறக்கணித்து மக்கள் சிறந்த ஆட்சி மாற்றத்தை தற்போது ஏற்படுத்தியுள்ளார்கள். எமக்கு ஆதரவு வழங்கிய மற்றும் ஆதரவு வழங்காத அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் அரச தலைவர் ஒட்டுமொத்த மக்களையும் பிரதித்துவப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி புரிவார் என்று உறுதியாக குறிப்பிட முடியும். எமக்கு ஆதரவளிக்காத தரப்பினரது மனங்களை வெற்றி
கொள்ளும் வகையில் செயற்படுவோம். ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்தியதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன உட்பட அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாராளுமன்றத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது. அதிகாரத்துக்கு வந்தவுடன் பாராளுமன்றத்தை கலைப்போம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். அதற்கமே இன்னும் ஓரிரு நாட்களில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பார் என எதிர்பார்க்கின்றோம். 4 அமைச்சுக்களை உள்ளடக்கிய வகையில் அமைச்சரவை உருவாக்குவோம். 15 அமைச்சுக்களுக்கான செயலாளர்களை நியமித்து குறுகிய காலத்திற்கு அரச நிர்வாக பணிகளை முன்னெடுப்போம். நிதி, வெளிவிவகாரம் உள்ளிட்ட முக்கிய அமைச்சுக்கள் ஜனாதிபதி வசமாக்கப்படும். ஏனைய அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் 3 உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த லக்ஷ்மன் நிபுணாராய்ச்சி, ஹரிணி அமரசூரிய, விஜித ஹேரத் உள்ளிட்டவர்கள் புதிய அமைச்சர்களாக எதிர்வரும் நாட்களில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். சரி, எனவே இப்படியெல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்னர் நடந்தவற்றை நான் குறிப்பிடுகின்றேன். சில நேரங்களில் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றால் எப்படியே அவர் அமைச்சரவையை அமைப்பார், இருப்பதோ 2 பேர், அவரோடு சேர்த்து 3 பேர், எப்படி அமைப்பார் என்றெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டது. அதே தேர்தலுக்கு முன்னர் அப்படி தெரிவித்தவர்களுக்கு மறுநாள் அதற்கான பதிலை தேர்தல் மேடைகளில் அனுரகுமார் திசாநாயக்க பதிலளித்தார். அத்தனை அமைச்சுக்களையும் எனது கட்டுப்பாட்டிற்கீழ் கொண்டு வருவேன், அதை எப்படி செய்வது என்று எங்களுக்கு தெரியும் என்றும் அனுரகுமார் திசாநாயக்க அப்போதே உறுதியாக கூறியிருந்தார். எனவே அந்த சந்தேகம் உள்ளவர்களுக்கு இப்பொழுது சரியான விடை கிடைத்திருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது புதிய ஜனாதிபதிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உலக தலைவர்கள், ராஜதந்திரிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றார்கள். இலங்கையின் ஜனநாயக கட்டமைப்புகளின் ஸ்திரத்தன்மையை பரீட்சிக்கும் வகையில் இத்தேர்தல் அமைந்திருந்ததாக அமெரிக்கா சுட்டிக்காட்டு என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. உண்மையில் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ஜனநாயக கோட்பாடுகள் மற்றும் தேசிய இறையாண்மைக்கு மதிப்பளித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளுக்கு இடையில் பேணப்பட்டு வரும் பரஸ்பர தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு புதிய ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. மேத்யூ மில்லர் அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஷெஃபாஸ் ஷரீஃப் பாகிஸ்தான் பிரதமர், அதே போன்று மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முய்சு, அதே போன்று ராகுல் காந்தி, இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போன்று இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், அதே போன்று கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம், இப்படி பல நாடுகளும் நாட்டு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றார்கள். சரி, இவர்களெல்லாம் வாழ்த்து தெரிவித்தது இருக்கட்டும். எமக்கு மிக மிக பக்கத்தில் உள்ள எமது நண்பன், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போதும் நஷ்டத்தில் இருக்கும் போதும், நாங்கள் இன்பத்தில் இருக்கும் போதும் நாங்கள் துன்பத்தில் இருக்கும் போதும் எம்முடன் இணைந்து பணியாற்றிய எமது நண்பன், எமது சகோதரன், எமது அண்ணன் இந்தியா வாழ்த்து தெரிவித்ததா என்று எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். புதிய ஜனாதிபதியுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆர்வமாக இருக்கிறேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை இந்திய மக்களினதும் பிராந்தியத்தினதும் நலன்களுக்காக எமக்கிடையேயான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுவாக்க புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் ஜனாதிபதியுடன் நெருக்கமாக பணியாற்ற தயாராக இருப்பதாக நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே பிரதமர் மோடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் பதிவில், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கை மற்றும் சாகர் கொள்கைகளில் இலங்கை விசேட இடத்தை கொண்டுள்ளது. நமது மக்களினதும் இப்பிராந்தியம் முழுவதினதும் நலன்களுக்காக நம்மிடையேயான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுவாக்க உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். எனவே இப்போ தேர்தலுக்கு முன்னரெல்லாம் கூறப்பட்டது, இந்தியா அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது, இந்தியாவுக்கு அவரை தான் பிடிக்கும், இந்தியாவுக்கு இவரை தான் பிடிக்கும், சீனாவுக்கு அவரை தான் பிடிக்கும், ரஷ்யாவுக்கு இவரை தான் பிடிக்கும் என்றெல்லாம் கூறப்பட்டது.
56 லட்சம் மக்களுக்கு யாரை பிடித்திருக்கின்றது என்றால் அனுரகுமார் திசாநாயக்கவை பிடித்திருக்கிறது. எனவே அந்த மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் நேற்று முதல் அவர் அந்த 56 லட்சம் மக்களுக்கான ஜனாதிபதி மட்டுமல்ல, இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 220 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த ஜனாதிபதியாக இருக்கிறார். கட்சி சார்பற்ற, இன மத மொழி சார்பற்ற ஜனாதிபதியாக அவர் செயற்பட போகின்றார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. சீனா இலங்கைக்கு மிக நெருக்கமாக கடந்த கால ஜனாதிபதிகளோடு பணியாற்றிய சீனா அனுரகுமார திசாநாயக்கவோடு எவ்வாறு பணியாற்றப் போகின்றது என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் சீனாவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றது. சீன இலங்கை நல்லுறவை விரிவுபடுத்த விரும்புகின்றேன். ஜனாதிபதி அனுரவுக்கு சீன ஜனாதிபதி வாழ்த்து. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், சீன இலங்கை நல்லுறவை மேலும் விரிவுபடுத்துவதற்கு விரும்புவதாகவும் பாரம்பரிய நட்புறவை முன்கொண்டு செல்வதை இலக்காக கொண்டு ஒன்றிணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சீனா வாழ்த்து தெரிவித்திருக்கின்றது. சீன ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். எனவே ராஜதந்திரிகள் என பலரும் தமது வாழ்த்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த வகையில் தான் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்புறவை பேணி வரும் அயல் நாடுகளாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு ஆரம்பமானது முதல் சுமார் 67 வருடங்களுக்கு மேலாக இரு நாடுகளும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் அவசியமான உதவி ஒத்துழைப்புகளை வழங்கி வந்திருக்கின்றன. அதன் மூலம் வேறுபட்ட நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் பரஸ்பரம் இருதரப்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒத்துழைப்புகளை பேணுதல் ஆகியவற்றுக்கான முன்னுதாரணமாகவும் திகழ்கின்றன. இரண்டு நாடுகளும் எப்போதுமே எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே எத்தனையோ, அதாவது இலங்கையின் பாதி அபிவிருத்தி பணிகளை சீனா மேற்கொண்டு வருகின்றது. அது சீனாவின் இலங்கையிலே ஏற்படுத்திய ஆதிக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் அவற்றையும் தாண்டி அபிவிருத்தி பணிகளை சீனா முன்னெடுத்து வருகின்றது. சீன ஒரு திட்டமாகத்தான் போர்ட் சிட்டி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது, நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. பார்ப்போம். இப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தை கலைக்க சகல அதிகாரமும் இருக்கிறது. ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற எந்த ஜனாதிபதிக்கும் அவர் நினைத்தவுடன் பாராளுமன்றத்தை கலைக்கலாம். நேற்று தலதா மாளிகாவுக்கு விஜயம் செய்து அதற்கு பிறகு அஸ்கிரிய பீடத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள், பாராளுமன்றத்தை எப்போது கலைக்கப் போகின்றீர்கள் என்று. அதற்கு அழகாக சிங்கள மொழியில் ஒரு விளக்கத்தை சொன்னார். இப்போதுதான் திறந்து பார்த்திருக்கின்றேன், தொட்டு பார்க்க இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொன்னார். இப்போதுதான் திறந்து பார்த்திருக்கின்றேன், தொட்டு பார்க்க இன்னும் நேரம் இருக்கின்றது என்று மிக அழகாக அதிலே பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றது. எனவே குறிப்பிட்டார். எப்படியோ அது விரைவில் நடக்கும் என்று தெரிவித்தார். பாராளுமன்றம் கலைக்கப்படுவது விரைவில் நடக்கும் என்று தெரிவித்தார். பாராளுமன்றத்தை சில தினங்களில் கலைப்பேன், கண்டியில் ஜனாதிபதி தெரிவிப்பு. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன். இன்னும் ஓரிரு நாட்களில் பாராளுமன்றத்தை கலைப்பேன். மக்களின் எதிர்பார்ப்புக்கமைய ஆட்சி செய்யுமாறு மாநாயக்க தேரர்கள் வழங்கியுள்ள பணிப்பினை அர்த்தமுடையதாக்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதியாக நேற்று காலை பதவி பிரமாணம் செய்த பின்னர் கண்டி தலதா மாளிகாவுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். அதன் போதுதான் அவர் தெரிவிக்கின்றார். இப்பொழுது ஒரு வேறு கட்சியின் ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்றால் அல்லது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்டால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரிதொரு கட்சியின் பிரதமர் பதவி விலக வேண்டும். பதவி விலகாமலும் இருக்கலாம், ஆனால் அடம் பிடித்து கொண்டு இருக்க முடியாது, பதவி விலகித்தான் ஆக வேண்டும். தினேஷ் குணவர்தன பதவி விலகி இருக்கிறார். பார்க்கலாம். பிரதமர் தினேஷ் ராஜினாமா, அமைச்சரவையும் கலைந்தது.
பிரதமர் தினேஷ் குணவர்தன பதவியை நேற்று ராஜினாமா செய்ததுடன் பதவி விலகல் கடிதத்தை நேற்று காலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்துள்ளார். பதவி விலகல் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்றுத்துறை அதிகாரமிக்க ஜனாதிபதி 2024 9/21 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் 47 கீழ் 2A பிரிவின் உறுப்புரையின் பிரகாரம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என இத்தாளூடாக அறிவுறுத்துகிறேன். தாய்நாட்டுக்காக பிரதமர் பதவி வகிக்கையில் தாங்கள் வழங்கிய ஒத்துழைப்பை மேன்மையாக கருதுகிறேன் என்றும் சொன்னார். அதாவது ஒரு நாட்டின் பிரதமர் பதவி விலகினால், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் ஒரு நாட்டின் இலங்கையின் பிரதமர் பதவி விலகினால் அமைச்சரவையும் தனித்தனியாக பதவி விலக வேண்டிய அவசியமில்லை. பிரதமர் பதவி விலகியதுடன் அமைச்சரவையும் அந்தஸ்தற்ற பதவியற்ற அமைச்சரவையாக கருதப்படும். எனவே தனியாக அமைச்சரவையை கலைக்க வேண்டிய அவசியம் ஜனாதிபதிக்கு கிடையாது, தேவையும் இல்லை. காரணம், பிரதமரை பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இதற்கு பிறகு மற்றவர்கள் ராஜினாமா செய்வார்கள். எனவே ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அதிகாரம், ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவரால் ஆளுநர்களை மாற்ற முடியும், மாகாணங்களுக்கான ஆளுநர்களை. எனவே ஜனாதிபதி எப்படியோ மாற்றத்தான் போகிறார் என்று தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆளுநர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து விட்டார்கள். யார் யார் என்று பார்க்கலாம். அதாவது இதுவரை அனைவரும் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. ஒருவர் கிட்டத்தட்ட 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். அவர்கள் யார்? பதவியை ராஜினாமா செய்த ஆளுநர்கள், பதவி விலகிய ஆளுநர்கள். தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அனுரகுமார திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் 7 மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் அடுத்தடுத்து பதவி விலகியுள்ளனர். அதற்கமைய நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மணியாப்பா அபேவர்தன முதலாவதாக தனது பதவி விலகலை அறிவித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் வடமத்திய மாகாண ஆளுநர் மைபால ஹேரத், சப்ரகமு மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க, மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித்யூ கமகே, வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட், வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஆகியோரும் பதவி விலகியுள்ளனர். எனவே இவர்கள் இவ்வாறு, அதாவது ஜனாதிபதி இவர்களை விலக்காமல் இவர்களே விலகிவிட்டால் ஜனாதிபதிக்கு கடமைகளை செய்ய கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஐயா, பதவியை விட்டு விலகுங்கள், நான் இன்னும் ஒரு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், ஒருவரது மிக முக்கியமானவரை பற்றி ஒன்றும் கூறவில்லை. செந்தில் தொண்டமான் கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கிறார். இதுவரை அவர் பதவி விலகவில்லை. அநேகமாக பதவியிலே அவர் இருப்பாரா இல்லையா என்பது இன்னும் தெரிய வரவில்லை. ஆனால் இதுவரை செந்தில் தொண்டமான் ஆளுநராகத்தான் இருக்கிறார். அவர் பதவி விலகவில்லை. சரி, அது விலகுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான மற்றும் ஒரு செய்தி திரையில் பார்க்கலாம். அந்த செய்தி, ஆம், அனுரவின் இடத்திற்கு லக்ஷ்மன் நிபுணராட்சி. நான் முதலில் குறிப்பிட்டேன், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான விருப்பு வாக்களை பெற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மன் நிபுணராட்சி அடுத்ததாக பாராளுமன்றத்திற்கு, அதாவது அனுரகுமார திசாநாயக்கவின் இடத்திற்கு வர இருக்கின்றார். எனவே இப்படி இருக்கும்போது அவரும் ஒரு அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது பொது தேர்தலை விட மாகாண சபைகள் தேர்தல் தான் மிக முக்கியமாக இருப்பதாக தேர்தல்கள் தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். பொது தேர்தலை விட மாகாண சபை தேர்தலை நடத்துவது மிக முக்கியம். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கூறியிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலை விட மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதே முக்கியமானது. எனவே 13 அல்லது 13+ என்பதற்கு அப்பால் முதலில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் தீரமாக உள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். இறுதியாக வீரகேசரியில் வந்த ஒரு செய்தியை பார்க்கலாம். ஈழத் தமிழர்களுக்கும்
அனுரகுமார் திசாநாயக்க விடயத்திலே எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. வாக்கு அவர்கள் அளித்ததோ அளிக்காததோ வேறு விடயம், ஆனால் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் உறுத்துக்களை உறுதி செய்யும் வகையில் ஆட்சி மலரட்டும். வாழ்த்து செய்தியில் ஸ்ரீதரன் எம்பி கூறியிருக்கிறார். இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உறுத்துக்களை உறுதி செய்யும் வகையில் புதிதாக பதவியேற்றிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி மலர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார்.